ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பரோட்டா சால்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 4 தக்காளி, 2 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, 4 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மிளகு, சோம்பு, சீரகம், 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன். வாணலி அடுப்பில் நல்லா சூட வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு முதல்ல சீரகம், மிளகு, சோம்பு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட பூண்டு, நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் கசகசா சேர்க்குறேன். தக்காளி, நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு அதை நல்லா தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம குருமாவுக்கு 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பட்டை மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த அளவு இருந்தால் போதும். 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன இலை, தேங்காய் பூ. இதை தனியாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஆல்ரெடி மசாலா அரைச்சி ரெடியாக வந்துருச்சு. இப்போ அடுப்பில் ஒரு வாணலியை நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா காய விட்டுருங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். கருவேப்பிலை. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்து வதக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டோம். இப்போ நம்ம சிக்கனை நல்லா வதக்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதை 1 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ ரெடியாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு சிக்கன் நல்லா வந்திருக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா இன்னொரு தடவை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற புதினா அது கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. இதுவே நமக்கு போதும். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி அது முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். நம்ம தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கோம். அதை அரைச்சி ஊற்றும் போது நல்லா திக்காயிரும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதி வருது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை நம்ம இது கூட சேர்க்குறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. எல்லாம் லேசாக கொதி வரணும்.
இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு எதுவும் செக் பண்ணுறதுனா இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. உப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. லேசாக எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, நான் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா உப்பு கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அருமையான சிக்கன் சேர்வா இப்போ நமக்கு வீட்டிலையே தயாராகிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.